உடன் சீரியல்ல கண்மணியை காயப்படுத்துறதே இந்த அன்புக்கு வேலையா போச்சு. கண்மணி வந்து அபர்ணாவை கையப்பிடிச்சு இழுத்த ரவுடிக்கு பலார்னு ஒரு கணத்துல ஒரு அறை அரைஞ்சிடறாங்க. அதுக்கு வந்து அன்பு பேசியே சரி பண்ணிருக்கலாம், நீ ஏன் இப்படி அவசரப்பட்டு கை நீட்டினு சொல்றாங்க. அதுக்கு சில பேர்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கண்மணி சொல்ல, அதுக்கு அன்பு சொல்றாங்க, ஆமா எங்க எல்லா இடத்துலையும் இதே கை வாங்குறது தான் அவனுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு. அந்நேரம் அவன் பாட்டியை கை நீட்டினதை தான் மனசுல வச்சு அவ சொல்றான்னு சொல்லி இவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்மணி வந்து அட்டங்கடி பிடிச்சிட்டே இருந்தா எப்பதான் அன்பு கூட சேரவோ என்னன்னு பொண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் வேற அன்பு சைட் அடிக்கிறாங்க. ஆனா அந்த கண்மணிக்கு அது புரியுதா புரியலானே தெரியல. விட்டா அப்புறம் நான் வந்து லவ் பண்ணிடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடுவாங்க போல. காய்கறி வாங்கின போகிற இடத்துல கூட கண்மணியும் அன்பும் புருஷன் முன்னாடி சண்டை போடுவாங்கன்னு வேறு இங்கே வந்து சொல்கிறாங்க அந்த காய்கறி கேட்கணுமா. அதுக்கு அப்புறம் நான் சொல்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு ஆளோட அன்பை சேர்த்து வச்சிங்கன்னா பரவாயில்ல, அதை போயும் ஒரு ஜோடி பொருத்தமே இல்லாதவங்களை போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியா தெரியுறாங்க அவங்கள பார்க்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் சொல்ல கோபத்தின் உச்சிக்கே போகிறாங்க நம்ம கண்மணி. ஆக மொத்தம் ஒரு ரவுடி அடிச்சிட்டாங்க. அதுக்கு பல ரவுடிகள் வந்து தட்டி கேட்க வந்துடுறாங்க. இப்போவும் அன்பு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பேசுகிற ரவுடி கூட. ஆனால் கண்மணி வந்து திமிராவே பேசுறதுனால கண்மணியை வந்து அவங்க ஏதோ பண்ண வர்றாங்க. அதுக்கு தான் ஃபைட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபைட்டையும் எடுத்து இந்த அபர்ணா பொண்ணு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இதை பார்த்து வெண்ணிலா பாட்டிலாம் ஷாக் ஆகி ஒரு வழி ஆக போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.